தீபிகா ஆஃபீஸ் கிளர்க்கா ஒர்க் பண்ணிட்டு வராங்க. அந்த ஆஃபீஸ்ல இருக்க எல்லாத்துக்குமே தீபிகா வாய் பேசாது. ரொம்ப அமைதியான பொண்ணு. பட் தீபிகாக்கு ரேடியோ ஹோஸ்ட் ஆகணும் அப்படிங்கிறது தான் பெரிய ட்ரீம். பட் அவங்களோட பயமே அவங்கள அதை பண்ண விடாம ஸ்டாப் பண்ணுச்சு. ஒன் டே ஒரு ரேடியோ ஸ்டேஷன் ஆடிஷன் அனௌன்ஸ் பண்றாங்க. தீபிகா அதுக்கு பயத்தோடய அப்ளை பண்றாங்க. ஆடிஷன் போறாங்க. அங்க இருக்க எம்டி ஸ்டுடியோ ரூம்ல ரொம்ப நாளா சொல்லணும்னு நினைச்ச ஸ்டோரியை சொல்றாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த ரேடியோ ஸ்டேஷன்ல இருந்து நீங்க செலக்டட்னு கால் வருது. இது தீபிகாக்கு ரொம்பவே சர்ப்ரைஸா இருந்துச்சு. தீபிகா தன்னோட ஃபர்ஸ்ட் ரேடியோ ஷோவை ஹோஸ்ட் பண்றாங்க. அது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. லேட்டரா தீபிகாவோட டேலண்ட்னால பெர்மனன்ட் பொசிஷனும் கொடுக்குறாங்க. அப்பதான் தீபிகாக்கு புரிஞ்சது, நம்மள இவ்வளவு நாளா நமக்கு பிடிச்ச விஷயத்த செய்ய விடாம ஸ்டாப் பண்ணிட்டு இருந்தது அவங்களோட பயம்னு சொல்லிட்டு. இப்படிதான் நிறைய பேர் அவங்களோட பயத்தினாலேயே அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணாம போயிடுறாங்க. நம்மளோட ஃபியர்ஸை நம்மளால ஃபேஸ் பண்ண முடியலனா என்னைக்குமே நமக்கு பிடிச்ச விஷயத்த செய்ய முடியாம போயிடும். சோ ஒரு விஷயத்து மேல உங்களுக்கு பயம் இருந்துச்சுன்னா பாத்துக்கலாம் அப்படின்னு ஃபேஸ் பண்ண ஆரம்பிங்க. உங்களுக்கே தெரியாத நிறைய மிராக்கிள்ஸ் உங்க லைஃப்ல நடக்கும்.